ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ நிறைய பேர்த்துக்கு போகும். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன விஷயம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டிங்க. நம்ம வீட்டில் சூடான சாப்பாடும் பச்சை மொச்சக்காய் குழம்பு வச்சுருக்கேங்க. இந்த பச்சை மொச்சக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற ரெசிப்பியும் நம்ம சேனலில் இப்பயே கொடுத்துட்றேன். ஓகேங்க, இது பார்த்திங்கன்னா பச்சை மொச்சக்காய் நம்ம அவரைக்கொட்டை இருக்குல்ல, அதுதாங்க இது வந்து பச்சையாகவே நமக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் தாங்க கிடைக்கும். இப்போ வந்துச்சுங்க, சரின்னு வாங்கியிருந்தேன். அதை தான் குழம்பு வச்சுருந்தேன். இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அவரைட்டு குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடுகு, சீரகம், வெங்காயம் 2 போட்டிருக்குங்க. சின்ன வெங்காய வடவமும், வரமிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய், உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய், ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் போட்டு நான் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சை மொச்சக்காயை வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த வணக்கின கத்திரிக்காயோட ஒன்றா அந்த தண்ணியோடு சேர்த்தே ஊற்றிடலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டிருக்கேங்க. என்னுடைய ஸ்பூன் கொஞ்சம் சின்ன ஸ்பூன், அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா காய் வேக விட்டுறலாங்க. நல்லா காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் கடல வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டு அதையும் அரைச்ச பேஸ்ட்டு இதிலே ஊற்றி தண்ணி தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக தாங்க இந்த குழம்பு வைக்கணும். புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கெட்டியாக கிரேவியாக வர அளவுக்கு விட்டுறலாம். புளிப்புலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து கிரேவியாக வந்துச்சுன்னா பச்சை மொச்சக்காய் குழம்பு ரெடிங்க. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க.